இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜன். இன்று 3ஆம் தேதி 12ஆம் மாதம் 2015ஆம் ஆண்டு. மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் எமது அவதானம் தலைப்புச் செய்திகள் வசம். வரலாற்றில் முதல் தடவையாக அரசு நிர்வாக சேவையாளர்கள் இன்று சட்டப்படி வேலை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானம். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் உள்ளிட்ட அரசு சேவை நிறைவேற்ற அதிகாரிகளின் 18 சங்கங்கள் இன்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில். நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறல். அமெரிக்காவின் கலிபோர்னியா பகுதியில் சமூக சேவையாளர் நிறுவனம் ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 14 பேர் பலி, 17 பேருக்கு காயம். தொடர்வது விரிவான செய்திகள். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் உள்ளிட்ட அரசு சேவை நிறைவேற்ற அதிகாரிகளின் 18 சங்கங்கள் இன்று காலை முதல் தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்றை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளன. அவர்களுக்கு வழங்கப்படவிருந்த வாகன இறக்குமதி அனுமதி பத்திரம் மற்றும் ஏனைய சலுகைகள் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நீக்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் நலிந்த ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அவசர சேவைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சீமாடி ரிஜ்வே வைத்தியசாலை, காசல் மகப்பேற்று வைத்தியசாலை, டி சொய்சா வைத்தியசாலை, புற்றுநோய் வைத்தியசாலை, ஸ்ரீமா பண்டாரநாயக்க சர்வதேச சிறுவர் வைத்தியசாலை என்பவற்றில் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட மாட்டாது எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் கூறியுள்ளார். இறுதி தருணத்திலாவது இதற்கு சிறந்த தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் நலிந்த ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் வாகன அனுமதி பத்திரத்திற்காக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட உள்ள தொழிற்சங்க நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார். சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையில் இன்று முதல் ஈடுபடுவதற்கு இலங்கை நிர்வாக சேவை சங்கம் தீர்மானித்துள்ளது. ஆட்பதிவு திணைக்களம், குடிவரவு குடியகல்வு திணைக்களம், மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் உள்ளிட்ட சில நிறுவனங்கள் இதன் காரணமாக சிக்கல் நிலையை எதிர்நோக்கியுள்ளதாக இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் செயலாளர் ரோஹணடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். அடிப்படை சம்பளத்துடன் மேலதிக கொடுப்பனவுகளை சேர்த்து உடனடியாக சம்பள பிரச்சினையை தீர்த்து வைக்க வேண்டும். தற்போது காணப்படும் ஓய்வூதிய கொடுப்பனவிற்கான கொள்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுதல் மற்றும் அரசு சேவையாளர்களுக்கான ஏனைய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் பிரதிபலன்களை ரத்து செய்யக்கூடாது ஆகிய 3 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வரலாற்றில் முதல் தடவையாக அரசு நிர்வாக சேவை சங்கத்தினர் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையில் இன்று ஈடுபட உள்ளதாகவும் சங்கத்தின் செயலாளர் கூறியுள்ளார். அதற்கமைய வேலை நாட்களில் காலை 8:30 தொடக்கம் மாலை 4 மணி வரை சாதாரண முறையில் பணிபுரிவதுடன் மேலதிக சேவையை தவிர்த்து செயற்பட அரசு நிர்வாக சேவையாளர்கள் தீர்மானித்துள்ளனர். கூட்டங்களை பகிஷ்கரிப்பதுடன் விசேட சேவைகளும் முன்னெடுக்கப்பட மாட்டாது எனவும் இலங்கை நிர்வாக சேவை சங்கத்தின் செயலாளர் ரோஹணி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். வடமேல் மாகாணத்தில் நிறைவுகாண் வைத்திய சேவை உத்தியோகஸ்தர்கள் மற்றும் வைத்திய பரிசோதனை தொழில்நுட்ப விஞ்ஞான உத்தியோகஸ்தர்கள் முன்னெடுத்த பணிப்பகிஷ்கரிப்பு இன்று காலை 8 மணியுடன் முடிவுக்கு கொண்டுவரப்பட உள்ளது. பணிப்பகிஷ்கரிப்பிற்கு காரணமான விடயங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்வதாக மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் தீர்மானித்ததை அடுத்து பணிப்பகிஷ்கரிப்பு கைவிடப்பட்டதாக நிறைவுகாண் வைத்திய சேவை சங்கத்தின் ஒன்றிணைந்த தொழிற்சங்க உபதலைவர் ரவி குமதேஷ் தெரிவித்தார். புத்தளம் ஆதார வைத்தியசாலையின் வைத்திய பரிசோதனை தொழில்நுட்ப விஞ்ஞான அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பணிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. புத்தளம் வைத்தியசாலை பணிப்பாளரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலையின் வைத்திய பரிசோதனை தொழில்நுட்ப விஞ்ஞான அதிகாரி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கான சம உரிமை மற்றும் சம அந்தஸ்து ஆகியவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கான காலம் கனிந்துள்ளது. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி அவர்களின் கரங்களுக்கு வலுவூட்டுவோம். வாருங்கள் எங்களோடு இணைந்து கைகோர்க்க. இலங்கை சனத்தொகையில் 51.6% உள்ள பெண்களின் சமத்துவத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவோம். நவீன உலகின் சவால்களை வெற்றி கொள்ள மகளிர் அரணி உருவாக்குவோம். அங்குரார்ப்பண நிகழ்வு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு பருத்தித்துறை நகரசபை மண்டபத்தில். அனைவரும் ஒன்றிணைந்து மகளிர் அரணி உருவாக்குவோம். நியூஸ் ஃபர்ஸ்டின் மற்றொரு சமூக பணி. ஊடக சேவைக்கு அப்பால் நாட்டு மக்களின் நலன் கருதி பலதரப்பட்ட சமூக பணிகளை முன்னெடுக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று முதல் மற்றும் ஒரு மகத்தான சமூக பணியை ஆரம்பிக்க உள்ளது.
பெண்களின் சமத்துவத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் நோக்குடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் நாள் இன்று ஆரம்பிக்கப்படவுள்ள மகளிர் அரண் உருவாக்கும் வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பணம் யாழ் பருத்தித்துறையில் இடம்பெறவுள்ளது. இந்த வேலை திட்டம் தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா. நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி சிரசு இணைந்து ஏற்பாடு செய்திருக்கின்ற பெண்களை வலுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு திட்டம் இன்றைய தினம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படவிருக்கின்றது. இன்று ஆரம்பிக்கப்படவுள்ள இந்த விழிப்புணர்வு திட்டம் நாடுகாவிய ரீதியில் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டு இறுதியில் ஒரு பிரகடனம் தயாரிக்கப்பட்டு அது வெளியிடப்படவிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே பருத்தித்துறை நகரசபை மண்டபத்திலே இன்று பிற்பகல் 3 மணிக்கு இந்த விழிப்புணர்வு திட்டம் வடமாகாணத்திலே ஆரம்பித்து வைக்கப்படவிருக்கின்றது. அதேபோன்று தென் மாகாணத்திலும் இந்த விழிப்புணர்வு திட்டம் முன்னெடுக்கப்படவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று இன்றைய தினம் இந்த விழிப்புணர்வு திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வின் போது பெண்களின் சமத்துவம் அதேபோன்று அவர்கள் பல்வேறு துறைகளில் அவர்கள் அடைய வேண்டிய முன்னேற்றங்கள் தொடர்பான ஆலோசனைகளும் துறை சார்ந்த வல்லுநர்களால் வழங்கப்படவிருக்கின்றது. ஆகவே வடமாகாணத்தைச் சேர்ந்த குறிப்பாக யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து மகளிர் அமைப்புகள் அதேபோன்று மகளிர் பிரதிநிதிகள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களின் முன்னேற்றத்திற்கான ஆலோசனைகளை பெற்று அதேபோன்று இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து பெண்கள் சார்பாகவும் அந்த பிரகடனத்தை தயாரிப்பதற்கான உங்களது ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை எமக்கு வழங்குவதற்காக அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நியூஸ் செய்திகளுக்காக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா, யாழ்ப்பாணத்திலிருந்து. இதர நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்து மனிதர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:25 மணித்தியான செய்திகளுடன். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.